பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வைதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ். மற்ற மனிதர்கள் அவர்கள் ஈமான் கொண்டது போல ஈமான் கொள்ளுங்கள் என்று முனாஃபிக்குகளிடத்திலே கூறப்பட்டால் அவர்கள் கூறுவார்கள், காலு அனூமினு கமா ஆமன சுஃபஹா. மடையர்கள் ஈமான் கொண்டதை போல நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமா? அறிந்து கொள்ளுங்கள், அலா இன்னஹும் ஹும சுஃபஹா, இவர்கள்தான் மடையர்கள். வலாக்கின் லா யஅலமூன், அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள், அவர்கள் அறிவது இல்லை என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அதாவது முனாஃபிக்குகளிடத்தில், நயவஞ்சகர்களிடத்தில் சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வை நம்பினார்களோ, மலக்குகளை நம்பினார்களோ, வேதங்களை நம்பினார்களோ, ரசூல்மார்களை நம்பினார்களோ, மௌத்துக்கு பிறகு எழுப்பப்படுவதை நம்பினார்களோ, சொர்க்கம் நரகத்தை நம்பினார்களோ, அல்லாஹ் ரசூலை பின்பற்றினார்களோ, அது மாதிரி நீங்களும் நடந்து கொள்ளுங்கள், நல்ல அமல்களை செய்யுங்கள், தீய காரியங்களை விட்டு நீங்கள் விலகி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களிடத்தில் சொல்லப்பட்டால் முனாஃபிக்குகளிடத்தில், அப்போ அந்த மல்ஊன் கூட்டம், சாபத்துக்குரிய அந்த கூட்டம், அவர்கள் என்ன சொல்லுவார்கள் அப்படின்னு சொன்னால், மடையர்கள் ஈமான் கொண்டதை போல நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமா? அனூமினு கமா ஆமன சுஃபஹா. நவுஸு பில்லாஹி மின் தாலிக். சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை மடையர்களுடைய ஈமான் அப்படின்னு சொல்லி அந்த சைத்தானுங்க அப்படி பேசினானுங்க. நான் நேற்று கூட உங்கள்கிட்ட சொன்னேன், சஹாபாக்களுடைய ஈமான் எப்படி அப்படின்னா அதில் ஆராய்ச்சி எல்லாம் இருக்காது. அப்படி சொன்னாங்கன்னா உடனே ஈமான், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா உடனே ஈமான், அதுதான் சஹாபாக்களுடைய ஈமான். அதில் ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம கூட ஆராய்ச்சி பண்ணுறோம், ஆனால் அவர்கள் ஆராய்ச்சி பண்ணியது இல்லை. அதற்கு இந்த முனாஃபிக்குகள் வைத்த பேர் மடையர்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் சில சஹாபா பெருமக்கள், ரபீ இப்னு அனஸ், அப்துர் ரஹ்மான் இப்னு ஸைத் போன்ற உலமா பெருமக்கள் இதற்கு இப்படித்தான் விளக்கம் அளிக்கிறார்கள். சுஃபஹா சஃபீஹுடைய பன்மை, மடையர்கள். சஃபீஹ் என்பது ஒருமை, சுஃபஹா என்பது பன்மை. எப்படியாக அரபியிலே ஹுக்கமா என்பது பன்மை, ஹக்கீம் என்பது ஒருமை, அது மாதிரி உலமா என்பது பன்மை, ஹலீம் என்பது ஒருமை. அது மாதிரி சஃபீஹ் என்பது ஒருமை, சுஃபஹா என்பது பன்மை. இப்படி உலமாக்கள் கூறுகிறார்கள். சஹாபாக்களுக்கு அவர்கள் வைத்த பேர் தான் இந்த பேர், மடையர்கள். நவுதுபில்லாஹ். சஃபீஹ் சுஃபஹா என்று யாருக்கு சொல்லப்படும் அப்படின்னு சொன்னால், யார் மடையராக இருப்பார்களோ, புத்தி கம்மியானவர்களாக இருப்பார்களோ, லாப நஷ்டத்தை பற்றி முழுமையாக அறியாதவர்களாக இருப்பார்களோ, அவர்களுக்கு தான் சஃபீஹ் சுஃபஹா என்று கூறப்படும். மடையர்கள், முட்டாள்கள் அப்படின்னு சொல்லப்படும். குர்ஆன் ஷரீஃபிலே இன்னொரு இடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிற போது, வலா தூத்து சுஃபஹா அம்வாலக்கும் அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமா, நீங்கள் உங்களுடைய செல்வங்களை அறிவு கம்மியாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விடாதீர்கள், எது உங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிறது. ஜஅலல்லாஹு லக்கும் கியாமா. ஸோ அந்த அர்த்தம்தான் சஃபீஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு. பொதுவான முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஆயத்தில் சுஃபஹா என்று சொல்லப்பட்டதே அதை கொண்டு கருத்து பெண்கள், பிள்ளைகள், இவர்களெல்லாம் அவர்கள் கருத்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது நயவஞ்சகர்கள் இடத்துல சஹாபாக்கள் ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் கொள்ளுங்கயான்னு சொன்னால், அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா, சஹாபாக்களை மடையர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலாவே பதில் சொல்லுகிறான் அந்த முனாஃபிக்குகளுக்கு. அதுவும் தாக்கீது அஹ்ஸரோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் பதில் சொல்லுகிறான். மடையர்கள் யாரடா மடையர்கள்? அலா இன்னஹும் ஹும சுஃபஹா, இவங்க தான் மடையர்கள், இவர்கள்தான் மடையர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா வெறும் மடையன் மட்டும் கிடையாது,
வலாக்கின் லா யஅலமூன், தான் மடையன் என்பது கூட அவனுக்கு தெரியாது. மடையன்னா அவனுக்கு தெரியணும், நான் தான் மடையன்னா அப்படின்னு. இவங்க எப்படிப்பட்ட மடையனுங்க அப்படின்னு சொன்னால் மடையனுங்க தான். வலாக்கின் லா யஅலமூன், அவங்களுக்கு தெரியாது, தான் தான் மடையன் அப்படிங்கிறது கூட தெரியாது. தன்னுடைய வழிகேடு, தன்னுடைய மடமைத்தனம், அதை கூட விளங்காத ஆளுக அந்த ஆளுக. இதை விட மோசமான முறையில், இதைவிட அவர்களுடைய குருட்டுத்தனத்தை, ஹிதாயத்தை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய தனத்தை வேறு எப்படி சொல்ல முடியும்? அல்லாஹ் தாலா சுருக்கமாக அல்லாஹ் தாலா சொல்லிவிட்டார். அலா இன்னஹும் ஹுமு ஸுஃபஹா, இவர்கள் தான் மடையன். அதுவும் வலாக்கின் லா யஅலமூன், தான் மடையன் என்பது கூட அவர்கள் அறியவில்லை அப்படின்னு சொல்லி எப்படி அல்லாஹ் தாலா கூறுகிறார். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைதா லகுல்லதீன ஆமனூ காலூ ஆமன்னா, ஈமான் கொண்டவர்களை சந்தித்தால் நாங்களும் ஈமான் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வைதா ஹலோ இலா ஷயாத்தீனிஹிம், ஷைத்தான்களிடத்தில் போனால் காலு இன்னா மஅக்கும், நாங்கள் உங்களோட இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. இன்னமா நஹ்னு முஸ்தஹ்ஸியூன், இந்த பாய்களோட நாங்கள் கேலி கிண்டல் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் அவர்களை கேலி கிண்டல் பண்ணுகிறான். அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம் வ யமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம் யஅமஹூன். இப்படி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் பேசுகிறான். இதில் சில விளக்கங்கள் சொல்ல வேண்டும், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்லப்போம். சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.